அப்போ தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அவன்கிட்ட ரூபாயே இல்லாட்டினா கூட அவன் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யணும்னா அவனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். விசுவாசம் என்பது தனியாக செயல்படக்கூடிய ஒரு கருவி அல்ல, ஒரு டிவைஸ் இல்லை ஒரு பொருள் அல்ல. இது நல்மனசாட்சியோடு இணைந்து செயல்படுவது. அப்ப தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அவன்கிட்ட ரூபாயே இல்லாட்டினா கூட அவன் மேல ஆசீர்வாதம் இருக்கு. இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யணும்னா அவனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதத்தின் வல்லமை அப்படின்னு எடுக்கிறோம். அதாவது ஆசீர்வாதம் வேறு, ஐஸ்வர்யம் வேறு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஐஸ்வர்யம் தான் இருக்கு, ஆனால் நம்மகிட்ட மட்டும்தான் ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஸோ ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தை தராது, ஆனால் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அவன்கிட்ட ரூபாயே இல்லாட்டினா கூட அவன் மேலே ஆசீர்வாதம் இருக்கு. இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யணும்னா அவனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். The blessing it has such a power. இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை மட்டுமல்ல அது பல வழிகளிலே பல காரியங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மேக்னெட்டாக இருக்கிறது. இந்த உலகத்துல ப்ராஸ்பரிட்டி இரும்பு அப்படின்னா ஆசீர்வாதம் ஒரு மேக்னெட். கடவுள் தன்னுடைய பிள்ளைகள் மீது அந்த மேக்னெட்டை தான் வச்சு அனுப்புறாரு. அந்த மேக்னெட்டை வாங்கிட்டு நீங்கள் போகும்போது போகிற வழியில் இருக்க இரும்பை ஃபுல்லாக அது பாட்டுக்கு என்ன செய்யுது, ஏற்றுக்குது. ஸோ அந்த power of blessing, how to induce the power of the blessings, அந்த ஆசீர்வாதம் நீங்கள் இந்த விஷயம் அந்த விஷயம் அதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. இதெல்லாம் ஐஸ்வர்யம். இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு பிறகு தான் ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அதனால நான் இந்த வீடை கட்டியிருக்கேன். ஓகேயா? இந்த வீடு கட்டினது என் ஆசீர்வாதம் இல்லை, என் ஆசீர்வாதம் தான் இந்த வீடை கட்டுச்சு. புரிஞ்சுங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. So you must be, you need not be connected with the, அதனால் நல்மனசாட்சி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் faith போயிட்டு இருக்கும். Be connected with the blessing. அப்ப நான் உன்னை ஆசீர்வதித்து அப்படின்றார். அந்த ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் தான் உன்னை பெருக அப்படின்றார். ஸோ ஆகவே இந்த விசுவாசம் என்பது தனியாக செயல்படக்கூடிய ஒரு கருவி அல்ல, ஒரு டிவைஸ் இல்லை ஒரு பொருள் அல்ல. இது நல்மனசாட்சியோடு இணைந்து செயல்படுவது. உன்னுடைய கச்சைகளையும் உருமாக்களையும் கொண்டு போய் வியாதிப்பட்டவர்கள் மீது, பிசாசு பிடித்தவர்கள் மீது, தரித்திரம் ஒரு பிசாசு தான், போடும்போது அது அவைகளை விட்டு விலகி போனது. இப்போ நான் கேட்குறேன், நான் ஒன்று ஜோமனி உங்கள் கையில் மந்திரிக்கப்பட்ட கர்ச்சீப்னு ஒன்று கொடுக்குறேன். இப்போ அவனை பார்த்து நான் காப்பி அடிச்சிருக்கேன்னா, யார் வெளியில் மந்திரம் பண்ணி கொடுக்குறான் இல்லை, அவனை பார்த்து நம்ம காப்பி அடிக்கிறோமா, இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சே பார்த்து இன்றைக்கி அவன் காப்பி அடிக்கிறான்? நிறைய பேருக்கு யாரை பார்த்து யார் காப்பி அடிக்கிறேன்னு தெரில. அதெல்லாம் சினிமா மாதிரி நாங்கள் காப்பி அடிக்கல, எங்களை பார்த்தா சினிமா காப்பி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. உனக்கும் பைபிள் தெரியல, உன்னை சுற்றி இருக்கவனுக்கும் தெரியல. அதனால் பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாண்ட கதையாக நீ 4 வசனத்தை வச்சு இருக்கிறவனை ஏமாற்றிட்டு தெரியுற. ஆனால் பைபிள் படித்தவன் தெளிவாக இருக்கிறான். ஸோ அதனால் நம்ம அவங்கள காப்பி பண்ணலை. அந்த மனசாட்சி உங்களுக்கு இருக்கவே கூடாது. நல் மனசாட்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதனால் நீங்கள் போடுறத என்ன பருதும், நீ போடுறத என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சொல்லுங்க, போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி? ஆமென். அவனை பார்த்தீங்க, எங்களை பார்த்து அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், இதான் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே உடன்படிக்கை பெட்டியா அது ஆலயத்துக்கு வெளியில். ஐயோ தயவுசெய்து என்ன விடுங்க, ஆலயத்துக்கு இருறா. என்ன ஆலயத்துக்கு வெளியில் ஆனாரு? ஆலயம்னா என்ன தெரியும்? சபைன்னா என்ன தெரியுமா? சபைனா வெளியேன்னு அர்த்தம். வெளியே வந்தவர்கள். எக்லீசியா அப்படின்னா சபை என்கிற பதத்திற்கு எக்லீசியான்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எக்லீசியா என்றால் வெளியே வந்தவர்கள் அர்த்தம். எந்த சத்தியத்துக்கெல்லாம் பிசாசி எந்திரிச்சு நிற்கிறானோ அங்கெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை புரிஞ்சுக்காங்க. நல்லா பாருங்க.
காணிக்கை பற்றி பேசும்போது தலை விரிச்சாடும். ஏன்னா நீங்கள் ஐஸ்வர்யத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அப்புறம் கவலை இல்லாமல் கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிச்சிருவீங்க. இல்லாட்டி காசை வச்சு வச்சு உங்களை என்ன செய்யலாம், சர்ச்சுக்கு போக விடாமல் பண்ணலாம், ஒர்ஷிப் பண்ண விடாமல் பண்ணலாம். நீங்கள் 4 பேர் வந்து வேலையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வராமல் இருக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எப்போ பண்ணலாம், வந்து பணத்தை காட்டியே உங்களை வந்து ஆட்டுக்கு முன்னாடி அப்படியே அந்த இலையை காட்டியே அந்த ஆடை கொண்டு போயிட்டே இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் பற்றாக்குறையில் இருந்தால் உங்களை வந்து என்ன செய்யலாம், கடைசி வரைக்கும் சர்ச்சுக்கு கடவுளோட வேலையை செய்ய விடாமல் பண்ணலாம். நீ ஆஃபரிங் கொடுத்து நீ அறுவடைக்குள்ளே வந்துட்டீன்னா அப்புறம் நீ மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிருவேன். அதனால் அதுக்கு அந்த அந்த மேட்டரை பேசினா எந்திரிச்சிடலாம். டான்ஸு, ஒர்ஷிப்பு, டெலிவரன்ஸு, எதெல்லாம் அவன் எந்திரிச்சு நிற்கிறானோ அதுக்கு பின்னாடி எல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வைத்துக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், கிணறு வெட்டும்போது பூதம் கிளம்புச்சுன்னா பின்னாடி ஏதோ புதையல் இருக்கு, கையத்தட்டு ஆமான்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ நண்புக்குரியவர்களே, எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவர்களா இருக்கிறோம். ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். பொதுவாக நீதிமான் என்றால் யாருன்றது உங்களுக்கு தெரியும். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. யோசேப்பு கிட்ட வந்து மரியாள் கர்ப்பமாக இருக்கிறாள் திருமணத்துக்கு முன்னாடின்னு சொன்னப்போ, அன்றைய கலாச்சாரப்படி யூத மரபின்படி அவளை வந்து பொது இடத்துக்கு இழுத்துட்டு வரணும். இஸ்ரவேலரிலே ஒரு ஸ்திரீ வந்து பாவம் செய்தால் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் பைபிள் இருக்கு. ஆனால் யோசேப்பை பற்றி பைபிள் சொல்லும்போது சொல்லுது, யோசேப்பு நீதிமானா இருந்தபடியினால். என்ன சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நீதிமான்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் முத வருது. கைத்தட்டுங்க, ஒரு வருது. நீதிமான்னா யாரு, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். யோசேப்பு பெரிய பெரிய ஆட்கள் தாடி வச்சு அப்படி இப்படி தாடி வச்சிருக்கலாம், வைக்காமல் வந்திருக்கலாம், மீசை வச்சிருக்கலாம், வைக்காமல் வந்திருக்கலாம். ஆனால் பார்க்குற ஒரு கள்ளட்டு தோரணை, ஒரு பழுத்த பழத்தோரணை, பேசும்போது அப்படியே வந்து சாந்தம் ததும்புகிற வார்த்தை, இதெல்லாம் வச்சு நீங்கள் நீதிமான் சொல்லிடவே கூடாது. இல்லை அவர் பார்த்தா வந்து கலோக்கியெல்லாம் பேசுகிறாரு, இவர் அநீதிமான் சொல்லிடவே கூடாது. அவருடைய கனிகளினால் அவர்கள் அறிவீர்கள் இருக்கு. அப்போ பைபிள் சொல்லி யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப யோசேப்பு என்னன்னா, இவளை வந்து ரகசியமா தள்ளிடுவோம், எதுக்குடா ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டு அவளை டைவர்ஸ் பண்ணிடுவோம், டிவோர்ஸ் பண்றத சீக்கிரட்டா பண்ணிடுவோம். யோசேப்பு அவளை ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தான். இப்படிதான் வசனம் இருக்கணும். ஆனா பைபிள் எப்படி எழுது, ஆவியானவர் எப்படி எழுதுறாரு, அவன் நீதிமானா இருந்த கைத்தட்டு. இதனால் அறியப்படுவது என்னவென்றால், எந்த ஒரு மனிதன் மற்றவருடைய தவறுகளை, யாரும் தவறு இங்க பண்ணல, தவறாவே வச்சுக்குவோம், தவறுகளை ரகசியமாய் தீர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவனே நீதிமான். எவன் ஒருவன் மற்றவருடைய தவறுகளை, தப்பிதங்களை பொது இடத்திற்கு கொண்டு வருகிறானோ அவன் துன்மார்க்கன், துரோகி, பாவி. இப்ப இதை மனசுல வச்சுக்கணும். அப்ப அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், நீதிமான்னா இயேசு சொன்னார், உன் சகோதரனிடத்திலே ஒரு தவறு கண்டாயானால் நீ என்ன செய்ய வேண்டும், அவனை அழைத்து நீயும் அவனும் தனித்திருக்கையில். இப்ப இதெல்லாம் படிப்பாங்களா பைபிள? படிக்க மாட்டாங்க, அதான் மேட்டரு. பெரிய சார், வயசானவர் சார், படிக்கல, அதான் மேட்டரு. இல்ல கண்ணு திறக்கல. அப்ப நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவனுடைய தப்பிதத்தை அவனுக்கு உணர்த்து. நீ நல்ல மனுஷன், நீ பெரிய மனுஷன், என்ன பண்ணணும், தம்பி உன் டான்ஸ் எனக்கு பிடிக்கல, இல்ல எனக்கு ஆட முடியல, வயிறு பெருசா, ஏதாச்சும் நீ சொல்லு. தனித்திருக்கையில் அதை அவனுக்கு உணர்த்து. அவன் கேட்காவிட்டால் அப்ப கூட உடனே சோசியல் மீடியாவுக்கு சொல்லல, அப்ப வந்து 2 பேர் 3 பேர் உட்கார வச்சு பேசு. அதுக்கப்புறம் கூட உன் கூட இருக்கிற அந்த சபைக்கு புது இடத்துக்கு வரவே இல்லை பாருங்க, அப்பவும் மாட்டேன்ட்டானா விட்டு. பக்கத்து வீட்டுக்காரு, அவரை பத்தி நான் இப்படி விமர்சனம் பண்ண முடியுமா? ஒன்னே முடியும். ஆனா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நீதிமான் என்பவன் மற்றவர்களை அவமானப்படுத்த மனதில்லாதவன். நான் ஒன்று மட்டும் என் வாழ்க்கையில் பார்த்துட்டேன், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பைபிளில் தலைகளை ஒப்பிக்கிறவனாக இருக்கட்டும், என்னைக்கு ஒரு ஆளை அவமானப்படுத்தணும், பப்ளிக் பிளேஸ் கொண்டு வரணும், அசிங்கப்படுத்தணும் முடிவு எடுத்துட்டா அந்த ஆள் நீதிமானே கிடையாது. அது மீட்டு மூமெண்ட்டில் இருக்கிறவனாலும் சரி, இல்லது யூடியூப் மூமெண்ட்டில் இருக்கிறவனாலும் சரி, ஒரு விஷயத்தை வந்து நோக்கம் ஒருத்தனை அசிங்கப்படுத்தணும். நேற்று ஒன்று போயிருச்சு, இன்னைக்கு நீ பஞ்சாயத்தை கூட்டுறதுனால நேற்று போனது திரும்ப வராது.
ஆனா ஏனோக்கு இவனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா அவன் நீதிமான் கிடையாது. உங்கள் எதிரி செத்தா கூட அந்த செய்தியை நீ என்ன செய்யக்கூடாது, வெளியே ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. சவுல் என்பவன் மிகப்பெரிய எதிரி. யாருக்கு? தாவீதுக்கு. ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல விரட்டி விரட்டி வேட்டையாடினவன். மதுரையில் 2 பாஸ்டர் ஒரு காலத்தில் விரட்டினா எப்படி, அதாவது ஒரு நாயை விரட்டி அப்படியே ஒரு கௌதாரியை, ஒரு ராஜா ஒரு கௌதாரி சாதாரண அதை வந்து அப்படியே ஒரு படையோட விரட்டி இருந்த இருக்கும். அப்படி விரட்டியிருக்காங்க தாவீதை. அவன் ஒரு தடவை சொல்றான், என்றாகிலும் ஒரு நாள் இந்த சவுலின் கையில் நான் சாவேண்டான்னு முடிவு எடுத்துட்டான். இப்பேற்பட்ட சவுல் விரட்டி விரட்டி வேட்டையாடின அந்த சவுல் என்ன பண்ணிட்டான்னா, பெலிஸ்தியர் கையில் நல்லா செத்துட்டான். ஒருத்தன் வெட்டி தலைய துண்டா எடுத்துட்டான். இன்ஃபேக்ட் அன்னைக்கு தீபாவளி என்ன செஞ்சிருக்கணும், கொண்டாடி இருக்கணும். எல்லாரும் கூப்பிட்டு பாருங்க சார், கர்த்தர் நம்ம கூட இருந்தாரு, காலி பண்ணிட்டாருன்னு சொல்லணும். ஆனா அவன் சவுலும் யோனத்தானும் செத்ததுக்கு என்ன செஞ்சான், அழுதான். அழுததோடு மட்டுமில்ல, வாசிப்போம், நல்ல வசனத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களை கட்டி புறஜாதிகள் கையில் ஒப்பு கொடுப்பார்கள். நீ டெலிவிஷன் சென்டர்ல யார்கிட்ட இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா சொல்றேன், ஃபியூச்சருக்காக உங்களை பேசிக்கிட்டு இருக்கிறேன். உடனே நம்மளுக்கு சிலுவையில் அழிஞ்சிட்டான் என் மகனே மகன் அப்படிலாம் பேசல. அப்படிலாம் நான் நினைக்கிறதும் கிடையாது. உங்கள் தலைமுடி கூட ஒன்றும் கீழே விழல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க யாரு அப்படின்னு ஒரு பிக்சரை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை வச்சு நீங்க கண்டுபிடிங்க. அக்கார்டிங் டு மேத்யூ 1:19 1:19 படி, அவமானப்படுத்த மனது உள்ளவர்களை வரும் நீதிமான் கிடையாது, அவர்கள் நரகத்துக்கு முன்குறிக்கப்பட்டவர்கள். ரைட். ஏனென்றால் நீதிமான் என்பவன் ரகசியமாய் காரியங்களை செய்கிறவன். ஆமென் சொல்லுங்க. ஓகே, இப்ப தாவீது சொல்றாரு 2 சாமுவேல் 1:17 வாசிங்க. எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வாசிங்க. தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான். அழுகிறான். ஐயோ, 1000 தான் அவர் என்ன விரட்டட்டுமியா, அவன் ஒரு தேவ மனுஷன், அவர் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன். வாசிங்க 19. இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று. அலங்காரம் யார சொல்றான்? சவுல சொல்ற. இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். கை தட்டு. எப்படி அட்ஜெக்டிவ் கொடுக்குறான் பாருங்க எதிரிக்கு. மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்று அறிஞர் அண்ணா சொன்னார். அறிஞர் அண்ணாக்கு இருக்கிற புத்தியில அறவேக்காடு புத்தி கூட உனக்கு எல்லாம் போச்சு. அதான் கேட்கிறேன். அறிஞர் என்ன சொல்றாரு, மல்லிகைனா ஏன் தோட்டத்தில் இருந்தா மட்டும் இல்லடா, மாற்றான் தோட்டத்தில் இருந்தா கூட அந்த மல்லிகைக்கு மனம் உண்டு. அப்படிதான் எதிரிகள் பாட்டு பாடினா கூட அந்த பாட்டுல வந்து காட்ஸ் வேர்ட் இருக்குல்ல, அது நல்லா இருக்குல்ல, மனமா இருக்குல்ல, பாராட்டு. அந்த பாட்டை வந்து நீ வந்து வொர்ஷிப் பண்ணு. நாங்களாம் பாடலையா உயிரோடு எழுந்தவர்? பஞ்சாயத்தை கூட்டணும். யார் பாடின? எதிரிகள் பாடின, நண்பர்கள் பாடின, அந்த பிரசன்ஸ் நாங்க பாடுறோம்ல. அப்ப இவன் சொல்றான் அலங்காரம், சவுலை பத்தி சொல்றான் அலங்காரம் விழுந்து போயிட்டு. அடுத்து பெலிஸ்தரின் குமாரத்திகள், பெலிஸ்தரின் எதிரிகளின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடி. நல்லா பாருங்க, ஒரு நல்ல மனுஷன், தேவ மனுஷன், ஒரு எதிரி செத்து போனா, அதுவும் அவன் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தா, அவனும் வந்து ஒரே யூத கோத்திரத்தானாய் இஸ்ரவேல் கோத்திரத்தானாய் இருந்தால், அவன் சொல்றான் பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கு விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அஸ்கோலின் வீதிகளில் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள். அப்படின்னா அதெல்லாம் அந்த ஊர்லாம் எருசலேம்ல இருக்கிற தெரு கிடையாது, இதெல்லாம் எதிரிகள்கிட்ட இருக்குது. அவன் என்ன சொல்றான், 1000 பஞ்சாயத்து இருக்கலாம்டா, வெளியில கொண்டு போக கூடாது. என செத்து போனவன் எதிரியா இருக்கலாம், ஆனால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கைத்தட்டு, நல்லா கைத்து, நல்லா கைத்தட்டு. ஆமென். புரியுதா? அவன் தான் தாவீது. அப்ப தாவீதின் வம்சத்தில் வந்தவர்கள் நாம். சவுல் செத்ததை பெலிஸ்தியர்ட்ட சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. சோ இதையெல்லாம் வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இவர்கள் யார்? இப்படி பேசுறவங்க யாரு? எப்பேற்பட்ட மனநிலை, என்ன வித்து உள்ள இருக்கு, என்ன மாதிரி ஸ்பிரிட்ல இவங்க மூவ் ஆகுறாங்க, இவங்களை ஊக்குவிக்கிற சோர்ஸ் என்ன, இதை வச்சு நீங்க அமைதியா புரிஞ்சுக்கணும். இல்லையா சொல்லுங்க. ஆனா தாவீதின் திறவுகோலை உங்களுக்கு தருவேன். யாருக்கு? எதிரிகள்
அவன் கிறிஸ்தவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான், அவன் லீகல் லால இருக்கிறான், கிரேஸ்ல இருக்கிறான், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனை பத்தி போய் புறஜாதிகள் உங்களை கட்டி புறஜாதிகள் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் நான் ஏசினாரு, நிறைவேறுது. ரோமர்கள் கையில் ஒப்பு கொடுத்தாங்க அவரை, இன்னைக்கு புறஜாதிகள் ஒப்பு கொடு, நாளைக்கு அதை செய்வாங்க. இவர்கள் யாருன்னா இவங்க வந்து அப்ப இருந்தே, இன்னைக்கு காலையில பேசணும், மதியம் எடுத்துட்டு வரல இந்த வசனத்தை, 99 எடுத்து ரெஃபரன்ஸ். இந்த வசனத்தை சொல்லி சொன்னேன், சவுல் செத்து போனதை புறஜாதிகளுக்குள்ள சொல்லக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்கே, அதை பரப்பக்கூடாது, ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, நீங்க எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்றீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு 2 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு கொஞ்ச நாள் சொன்னாரு, புறஜாதிகள்கிட்ட சொல்லக்கூடாது, நான் கிறிஸ்தவ கூட்டத்தில் தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் உள்ள பேசக்கூடாதுன்றதுக்கு ஏகப்பட்ட வசனம் இருக்கு, அதை விட்டுருவோம். என்ன சொல்ல வரேன் சார், நீங்கள் எதுவும் இதில் ஏதாவது ஒரு பாதிப்பு நெவர், அது நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எனக்கு ஏகப்பட்ட வசனத்தில் வந்திருக்கிறேன், இது எனக்கு ஒரு வாய்ப்பு. ஜனங்களை போகிற போக்கில் கண்ணை திறந்து விட்டுக்கிட்டே போகணும், கண்டுபிடிக்கணும், கரெக்டாக நீங்கள் பிடிக்கணும். சார் அக்கார்டிங் டு மேத்யூ 1:19 நீதிமான் இருந்தபடினால் யோசேப்பு அவளை அவமானப்படுத்த மனதில்லாது இருந்தான் இருக்கே சார். அவன் வந்து அவமானமே படுத்தாமல் ரகசியமாக மேட்ரு முடிக்கணுன்றதுனால அவனை நீதிமான் பைபிள் சொல்லுது. அப்போ இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் நீதிமானா அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நாலேஜில் வளர வளர நமக்கு அப்படி பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், இது பதறு, இது கோதுமை அப்படின்னு. அந்த தவறை உங்கள் அருகில் இருக்கிறவர்கள் செஞ்சாலும் நீங்கள் கரெக்ட் பண்ணுவீங்க. நோ, என் பசங்க கூட 19 வருஷம் கூட இருக்கிறாங்க, என் பசங்க 19 வருஷம் கூட இருக்கிறாங்க. என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு ஊழியரை பற்றி நான் குறை பேசிட்டேன், இன்னைக்கு சொல்லட்டும், இப்போவே இந்த மைக்கை கழட்டி வச்சுட்டு நான் ஊழியத்தை விட்டு போயிடுறேன், சொல்லட்டும், என் கூட இருக்கேன், ஒரு நபரை பற்றி பேசுவேன்னு சொல்லுங்கள். என்னை குறித்து இப்போ சொன்னேன், இன்னைக்கு ஒரு மேட்டர்லாம், இந்த மேட்டர் கூட யாருக்கும் தெரியாது. என்னை பற்றி பிரச்சனை பண்ணவங்களோட வீழ்ச்சியெல்லாம் வந்தப்போ கூட நான் பகிர்ந்துக்க மாட்டேன். சார் சும்மா சுக்கோ முலகோ சுதந்திரம் சும்மா கிடைப்பதற்கு தேவன் அதெல்லாம் பார்க்க மாட்டாராம், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. ஒரு மனுஷன் அன்பில் தான் மூவ் ஆகணும். ஸோ நான் கொடுத்த எல்லா கான்ட்ராக்டையும் பார்த்தீங்கன்னா பர்சனல் அட்டாக் இருக்காது. அப்படி ஒரு விஷயம் 2 விஷயம் இருந்தால் கூட அதை வேற யாரும் எக்ஸ்போஸ் பண்ணால் கூட அப்படி பண்ணாதீங்கன்னு பண்ணியிருக்கிறேன். எல்லாமே ட்ரூத் கவுண்ட்ராக்டாக தான் இருக்கும். இப்போவும் நான் அதான் சொல்கிறேன், ஒரு நபர் பேரை கூட சொல்லலை. அதாவது இன்னைக்கு வேலை செஞ்ச ஒரு நபரை கூட சொல்லலை. அவர் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஷிப் லீடரா, இல்லை தூத்துக்குடியில் இருக்கிறவரா, இல்லை மெட்ராஸில் இருக்கிறவரா, இல்லை இவங்க வெள்ளஞ்சேன், இல்லை மதுரையில் இருக்கிற பாஸ்டர், இதெல்லாம் நான் பேசவே இல்லை. ஆனால் இவன் பேரையும் நான் சொல்லவே இல்லை. ஆனால் நான் சொல்ல வந்தது என்ன, ஒரு மனிதன் இப்படி மூவ் பண்ணும்போது அக்கார்டிங் டு வேர்ட் ஆஃப் காட் திஸ் இஸ் ரைட் ஆர் ராங், அது தெரிஞ்சால் போதும் நமக்கு. அதுக்கு மேலே நம்ம எது யார் செஞ்சது எவர் செஞ்சது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இவர்கள் வேத வசனத்தின்படி என்ன செய்யலை, மூவ் பண்ணலை. அது வந்து ஒரு கத்துக்குட்டித்தனமான ஒரு விஷயம் என்பதை புரிஞ்சுக்கிட்டு நான் அப்படியே போயிட்டே இருக்கணும். நான் எப்போவுமே வரவே இருப்பேன், என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஒரே ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறதுக்காக 2.5 வருஷம் மாதம் இவ்வளோ பெரிய பாக்ஸில் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது இது வந்து கோடு வேர்டு, தெரிஞ்சவங்க மட்டும்தான் தெரியும். மாதம் இவ்வளோ பெரிய பாக்ஸில் ஸ்வீட் வந்துக்கிட்டே இருக்கு. பிரச்சனைலாம் மறந்து வச்சு, ஆனால் ஸ்வீட் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் மட்டும் கடவுளோட இருந்தீங்கன்னா, நான் இப்போ எனக்காகலாம் பேசலை, நான் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். யாரெல்லாம் கஷ்டப்படுத்தாங்க, அது பண்ணாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து பேசுகிறேன். ஸோ என்ன சொல்ல வரேன், நான் வந்து அவ்வளோதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அக்கார்டிங் டு வேர்ட் ஆஃப் காட் யார் எவர்ன்ற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் அவ்விதமாய் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுங்கள். தொடர்ந்து நாம் எதை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால், விசுவாசம் என்கிற தலைப்பிலே ஒரே ஒரு வார்த்தையை உங்களுக்கு பேச விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 1:18-19. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்கள் படி நீ அவைகளை முன்னிட்டு, அந்த தீர்க்க தரிசனம்லாம் உனக்கு தலையில கை வச்சு சொன்னா இல்லப்பா, அதெல்லாம் நிறைவேறணும்னா அதை முன்னிட்டு நீ நல்ல போராட்டம்னு ஒரு போராட்டம் இருக்கு, இந்த போராட்டத்தை நீ பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் கட்டளை அப்படின்னு ஒன்று சொல்றாரு. கட்டளை எல்லாம் சொல்லுங்க. ஆமா, கமாண்ட்மெண்ட், ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளைனா, நீ வாசிங்க, நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. கை தட்டுங்க.
நல்லா கல்லையில சொல்லுங்க. இந்த வாரம் டாபிக் விசுவாசமும் நல் மனசாட்சியும். ஆமென் சொல்லுங்க. நீ விசுவாசம் மட்டும் உடையவனாய் இரு அப்படின்னு பைபிள் சொல்லல. அவர் சொல்றாரு, நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. கையை தட்டு. ஆமென். ஃபேமிலி வேர்டு. விசுவாசத்தோட ஒட்டி பிறந்த ஒரு குழந்தை இருக்கிறது. அதற்கு பெயர் என்ன? நல் மனசாட்சி. ஆமென் சொல்லுங்க. இந்த விசுவாசத்தோட ஒரு ஒரு ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் என்ன? நல் மனசாட்சி. இந்த விசுவாசம் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் இந்த நல் மனசாட்சி போகும். இல்லை இப்படி சொல்லலாம், இந்த ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை தானே இது, அதனால் நல் மனசாட்சி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ஃபெய்த் போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அப்ப உங்க விசுவாசத்தை நீங்க வளர்க்கணும்னா நீங்க எங்க தான் ஃபோக்கஸ் பண்ணணும்? நல் மனசாட்சியை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா விசுவாசம் என்பது தனியாக செயல்படக்கூடிய ஒரு ஒரு கருவி அல்ல, ஒரு டிவைஸ் இல்லை, இல்லை ஒரு பொருள் அல்ல. இது நல்மனசாட்சியோடு இணைந்து செயல்படுவது. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. விசுவாசம் என்பது தனியாக செயல்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல, நல்மனசாட்சி என்பதோடு இணைந்து செயல்படுகிற காரியம். அந்த ரகசியத்தை பவுல் தெரிஞ்சு வச்சிருந்தனால தீமோத்தேயுக்கு அந்த ரகசியத்தை சொல்றான். பவுல் ஐயோ, கமாலியல்கிட்ட பவுல் படிச்சனால பவுல் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, பவுல்கிட்ட தீமோத்தேயு படிச்சனால தீமோத்தேயு ஆசீர்வதிக்கப்பட்டவனா நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், கமாலியல்கிட்ட படிச்சனால. கமாலியல் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ என்கிற மிகப்பெரிய கிரேக்க தத்துவ ஞானிகளுக்கு இணையானவன் இந்த கமாலியல். நல்ல பேரு. ஆமா, இந்த கமாலியல்ன்ற பேரு ஒரு பிளாட்டோக்கு ஈக்குவலானவன். அவன் அவன்கிட்ட உட்கார்ந்து படிக்கிறன்றது, அவன் ஒரு பெரிய காலேஜை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான். அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த காலேஜுக்கு பல பல காரியங்கள் இருக்கு. அந்த நீங்க சீட்டு கிடைக்கணும்னா கல்யாணம் முடிச்சிருக்கணும், பல காரியங்கள் இருக்கு. அதுல ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டை தன்னுடைய நேரடி பார்வையில் சொல்லி கொடுப்பானாங்க கமாலியல். அப்படி சூஸ் பண்ணப்பட்ட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் பவுல். இந்த பவுலுடைய படிப்பை சிலர் 11 PhDக்கு சமம்ன்றாங்க. எத்தனை PhD? 11 PhD. ஒரு MA முடிக்கிறதுக்குள்ள கலண்டது. இன்னொரு MA முடிச்சா மான்றாங்க. ஏய், நான் ஒரு MAவோட நின்னுக்கிறேன்டா, மூச்சு முட்டுது. 11 PhDன்றாங்க. பவுல் பேசினார்னா பேசி முடிச்சு அரை மணி நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு முதல் வரியா புரியும். பேதுரு சொல்லிட்டாரு, அவன் சொல்லுகிறது, அவர் பேசுகிறது நாம் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. யாரா நீ? கூட சேர்ந்து தூங்கி காப்பி குடிச்சு எந்திரிச்சோம். அசிங்கமா இல்லையா உனக்கு? உனக்கு தெரியாதத பவுல் சொல்றாரு. 14 வருஷங்களுக்கு முன்பாக 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனை நான் அறிவேன் அப்படின்றார். இது பவுல் தன்னை பற்றி சொல்லுகிறார் என்று சிலர் சொல்றாங்க. ஆனா இன்னொரு இடத்துல சொல்றாரு, 14 வருஷங்களுக்கு முன்பாக நான் பேதுருவை சந்தித்தேன்றார். சோ வேறு சில தேவ வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, இந்த 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன் யாருன்னா பேதுரு தான். பவுல் தன்னை பத்தி சொல்லல, பேதுரு தான் அந்த சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாருன்னு சொல்லி அவன் வாக்கு கட்டாததை கேட்டாரு. சரீரத்தில் இருந்தாரா, சரீரத்துக்கு புறமா இருந்தா தெரியாதுன்னு பேதுருவை பற்றி எழுதிட்டு, ஆனால் என்னை பற்றி பேசும்போது நான் என் பலவீனங்களை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை அப்படின்னு அவர் எழுதுறாரு அந்த சாப்டர். என்ன சொல்ல வரான்னா, 3ஆம் ஆண்டு வரைக்கும் போயிட்டு வந்தவன் இந்த உலகத்துக்கு சொல்லாத மிகப்பெரிய ரகசியங்களை இந்த முதல் வானத்துக்கு கூட போகாத பவுல் உட்கார்ந்து பரலோகத்துக்கு ஒருத்தர் விசிட் பண்றனால நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் ஹையர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க நினைச்சிடக்கூடாது. 3ஆம் ஆண்டு வரைக்கும் போனவன் சொல்லாத மாபெரும் வெளிப்பாடுகளை, அந்த அனுபவங்கள் பெறாத சாதாரண நாள் கண்ணை மூடிட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் கிரேஸ். அவனவனுக்கு தேவன் அளித்த விசேஷித்த வரங்கள் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் இன்னொருவனுக்கு வேறு விதமாயும்.
இந்த பவுல் ஒரு பெரிய ரகசியத்தை தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்குறான். தீமோத்தேயு, உன் மேல இருக்கிற அந்த வரத்தை நீ நல்லா அனல் மூட்டி எழுப்பு. நான் உனக்கு சொல்லித்தரவா, ஒரு கட்டளை உனக்கு சொல்றேன். நான் கட்டளையிட்டு சொல்லுகிறதாவது, விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவராய் இரு. ஏன் சார் விசுவாசம் போதாதா? இல்ல மகளே, இன்னைக்கு உன்னால விசுவாசத்தை நீ ஆப்ரேட் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல் மனசாட்சி என்கிற ஒட்டி பிறந்த இன்னொரு குழந்தை உன்னிடத்தில் இல்லை.